ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்பை வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோங்கிற வேர்ப் எடுத்து அந்த 4 ஃபார்ம்லையும் நம்ம வச்சு பார்த்தோம் இல்லையா, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா டென்ஸ்க்கு போக போகிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டென்ஸ். டென்சஸை பொறுத்த வரைக்கும் 12 டென்சஸ் இருக்கு. பேஸ் ஃபார்ம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா present, then past, then future. பேஸ்ல மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு, present, past, future. இந்த ஒவ்வொன்றுக்குமே 4 பிரான்ச்சஸ், அதாவது சிம்பிள் 3க்கும் சிம்பிள் இருக்கும், then continuous இருக்கும், perfect இருக்கும், perfect continuous இருக்கும். இப்போ present பார்க்கறோம் அப்படின்னா simple present, then present continuous, present perfect, present perfect continuous. past க்கு போறோம் அப்படின்னா simple past, past continuous, past perfect, past perfect continuous. future க்கு போறோம் அப்படின்னா simple future, future continuous, future perfect, future perfect continuous. சரியா? சோ இப்போ நம்ம டென்ஸ் பார்க்க போறோம். சோ இந்த டென்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி pronoun அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டைட்டில், ஓகேவா? சப்ஜெக்டிவ், அதாவது நாமினேட்டிவ் pronouns, அதை மட்டும் ஒரு glance பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்ல நம்ம நுழையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா pronounsல நாமினேட்டிவ். நாமினேட்டிவ் என்ன சார் அப்படின்னா இவங்க சப்ஜெக்ட்டா வரக்கூடியவங்க, இவங்க சப்ஜெக்ட்டா வரக்கூடியவங்க. சப்ஜெக்ட்னா என்ன சார்? இப்போ வெர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், என்ன ஒரு செயலை ரெஃபர் பண்ணும். ஓகேவா? வெர்ப்னா ஒரு செயலை ரெஃபர் பண்ணும். இந்த சப்ஜெக்ட்ங்கறவங்க யார் அப்படின்னா அந்த செயலை யாரு செய்றாங்க அவங்க தான் சப்ஜெக்ட். நான் எழுதுறேன், நான் எழுதுறேன், இங்க நடக்கிற செயல் என்ன? எழுதுறேன். ஓகே, இதை யார் செய்றா? நான். அப்ப எழுதுறது அப்படிங்கிறது verb அப்படின்னா அந்த verb யாரு செய்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்ப நான்ங்கிறது யாரு? சப்ஜெக்ட். சரியா? சோ இந்த சப்ஜெக்ட்ஸோட தேவைக்காக நான் இப்ப சின்னதா pronounல ஒரு சின்ன டைட்டில் எடுக்க போறேன். சரியா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது நாமினேட்டிவ் pronouns மட்டும் பார்த்துக்குவோம். இப்ப அதுல என்னென்ன இருக்கு சார் அப்படி பார்த்தோம்னா I, we, you, he, she, it, they. என்னென்ன இருக்கு? I, we, you, he, she, it, they. சரியா? சோ இதுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் pronoun, செகண்ட் பர்சன் pronoun, தேர்ட் பர்சன் pronouns அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஐயும் வியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் pronouns. I and we என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் pronouns. then you இருக்கு இல்லையா? so you நீ நீங்கள், அதுக்காக 2 you போட்டுருக்கேன். so இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா செகண்ட் பர்சனை ரெஃபர் பண்ணுது. சரியா? so then பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த he, she, it, they இருக்கு இல்லையா? so இந்த நாலும் தேர்ட் பர்சனை ரெஃபர் பண்ணும். புரியுதா? ஓகேயா? so இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் pronouns பார்த்தோம் அப்படின்னா I, we. செகண்ட் பர்சன் pronouns பார்த்தோம்னா you. தேர்ட் பர்சன் pronouns பார்த்தோம்னா he, she, it, they. ஓகேவா? சோ இதுலயும் ஃபர்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் அப்படிட்டு இருக்கு. சரியா? இப்ப ஐனா என்ன? நான். ஐனா நான். வீணா நாங்கள். இப்ப இதுல பாருங்க ஐங்கிறது என்ன? சிங்குலர், வீங்கிறது ப்ளூரல். அப்ப எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா I, we எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப I அப்படினா நான், ஒரு ஆள், அப்ப அது சிங்குலர். அப்ப ஐங்கிறது யார் அப்படினா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், வீங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இப்ப அதே போல இங்க you அப்படிங்கிறது நீ அப்படிங்கறதையும் குறிக்கும், then you அப்படிங்கிறது நீங்கள் அப்படிங்கறதையும் குறிக்கும். அப்ப பாருங்க, இது நீ அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், நீங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அப்ப சொன்னோம்னா செகண்ட் பர்சன் உடைய சிங்குலர் you, செகண்ட் பர்சன் உடைய ப்ளூரல் அதுவும் you தான். சரியா? சோ இங்க பாருங்க அடுத்து தேர்ட் பர்சன் வரும். தேர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் he அப்படினா அவன், she பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? அவள்.
it அது, தேங்கிறது என்ன, அவர்கள். இப்ப இதுல சிங்குலர்ஸ் என்னன்னா he, she, it. அவன் ஒரு ஆளை குறிக்கும், அவள் ஒரு ஆளை குறிக்கும், அது ஒரு ஆளை குறிக்கும். பட் அவர்கள் more than one person குறிக்கும். அப்ப இது plural form. அப்ப third person singular மே எதை ரெஃபர் பண்ணோம், he, she, it. இந்த he, she, it, they அப்படிங்கிற நாலும் third person. இது புரியுதா? ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா third personல singulars எது plural எதுன்னு கேக்குறேன். singular எது plural எது? singulars எது? he, she, it. he, she, it. so இதுதான் third person singular. இவங்க they இருக்கு இல்லையா, இது third person உடைய plural. புரியுதா? அப்ப so first person singular னா I, first person plural னா we, second person உடைய singular you, second person உடைய plural you, third person singulars அப்படினா he, she, it. இது மூணுமே third person singulars. theyங்கிறது third person plural. சரியா? சோ இப்போதைக்கு இது போதுமானது. ஓகேவா? சோ இந்த pronouns மட்டும் பாத்துக்கங்க. இப்போ நான் tense குள்ள போறேன். சரியா? நம்ம டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படினா சிம்பிள் தான் பார்க்க போறோம். சரியா? அதாவது சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். சரியா? சோ இத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னொரு இங்கிலீஷ் அப்படிங்கிறது this is not a subject, this is the language. ஓகேவா? இது வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தான். நமக்கு தமிழ் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சோ இப்போ தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். நம்ம தமிழ் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு சரியான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன, தென் அதை எப்படி அரேஞ்ச் பண்றது, இத பார்த்துட்டோம். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டென்ஸ்க்குள்ள நுழைய போறோம். சோ டென்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னேன், சிம்பிள், மூணுக்குமே சிம்பிள் பார்க்க போறேன். அதாவது பிரசன்ட்க்கும் பார்க்க போறேன், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இது மூணு தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நான் எடுத்துக்க போறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா சிம்பிள் பிரசன்ட். ஓகே. இப்ப சிம்பிள் பிரசன்ட் அப்படினா அதுல verb எப்படி வரலாம் அப்படினா ஒண்ணு verb V1 ஆ இருக்கணும். அப்படி இல்ல அப்படினா V1 ஓட s அல்லது es சேர்ந்து இருக்கணும். புரியுதா? சோ சிம்பிள் பிரசன்ட்ல verb எப்படி இருக்கணும் அப்படினா ஒண்ணு V1 ஆ இருக்கணும். அப்படி இல்லனா V1 ஓட s அல்லது es சேர்ந்து இருக்கணும். ஓகே சார் சொல்லிட்டீங்க. இப்ப V1 எங்கெல்லாம் வரணும், V1 ஓட s அல்லது es சேர்ந்து எங்கெல்லாம் வரணும், இப்ப அதான் பார்க்க போறேன். சோ இப்போ நான் இந்த விஷயத்துக்காக இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். சரியா? சோ இப்போ நம்ம எடுத்துக்க போறது என்ன அப்படினா I, we, you, he, she, it, they. சரியா? சோ you மட்டும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கங்க. இதுல இப்ப எப்படி நம்ம இந்த verb வந்துட்டு அசெம்பிள் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இப்ப இந்த third person singular னு சொல்லலையா, இது he, she, it. third person singulars என்னன்னு சொன்ன, he, she, it. இது வந்தா மட்டும் கண்டிப்பா V1 ஓட s அல்லது es சேர்ந்து வரணும். இது வந்தா இந்த third person singular ஆன he, she, it இது வந்துச்சு அப்படினா verb ஓட s அல்லது es சேர்ந்து வரணும். அது எப்ப சார் s சேர்ந்து வரும், எப்ப சார் es சேர்ந்து வரும்? இப்ப பாருங்க, இப்ப நான் play அப்படிங்கிற ஒரு verb எடுக்கிறேன். இதோட s மட்டும் தான் சேரும், plays. இதே இப்ப go அப்படிங்கிற ஒரு verb எடுத்தனா இதோட es தான் சேரும், goes. இந்த ஆட் ஆயிருக்கு இல்லையா, s அல்லது es, அதுதான் இது. புரியுதா? இது எப்ப யூஸ் ஆகும் அப்படினா third person singular ஆன he, she, it இது வந்தா மட்டும் தான் verb ஓட s அல்லது es சேர்க்கணும். எப்ப? simple present tenseல. புரியுதா? simple present tenseல மட்டும் தான் third person singular ஆன he, she, it
அல்லது இது ரெஃபர் பண்ணக்கூடிய இப்ப ராஜா அப்படின்னு இருக்கு சார், நீங்க ஹீக்கு தானே வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க சொன்னீங்க. இங்க ராஜா வந்திருக்கு சார் அப்படின்னா ராஜா யாரை ரெஃபர் பண்ணுவாங்க? ஹீயை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. சரியா? இதே இப்ப ஷர்மிளா, ஷர்மிளாங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுவாங்க? ஷீ. அப்ப அந்த நேம்ஸ் யாரை ரெஃபர் பண்ணுது? ஹீ, ஷீ, இட் தான் ரெஃபர் பண்ணுது. சோ இப்ப a cat, a catனா என்ன? it. சரியா? சோ அப்ப அது வரும்போதும் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரை ரெஃபர் பண்ணுச்சு அப்படினா அதுக்கு நம்ம என்னதான் சேர்க்கணும்? வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து போகணும். சரி ஓகே சார், மீதி உள்ளதுக்குனா என்ன சார் அப்படினா ஜஸ்ட் நீங்க எல்லாத்துக்குமே v1 மட்டும் தான் வரும். சரியா? என்னதான் வரும்? v1 மட்டும் தான் வரும். புரியுதா? அப்பனா இதோட verb ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு go அப்படிங்கறத வச்சு நான் சொல்றேன்னு வெச்சுக்கங்க. இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படினா go அப்படிங்கற ஒரு verb நான் எடுத்துட்டு நான் சொல்றேன் அப்படினா இப்ப I வந்தா என்ன வரணும்? I go. இதே இப்ப v வந்துச்சு அப்படினா v க்கு வந்தா என்ன சொல்றேன்? v1 தான் சொல்லிருக்கேன். அப்ப என்னது? we go. அடுத்து என்ன இருக்கு? u இருக்கு. u வந்தால என்னதான் சொன்னேன்? v1 தான் சொல்லிருக்கேன். அப்ப you go. இப்போ இங்க பாருங்க he, she, it third person singular. இது வந்துச்சுனா என்ன சொல்லிருக்கேன்? verb-ஓட s அல்லது es சேர்த்து நம்ம எழுதணும். அப்ப he எழுதும்போது என்ன ஆகும் அப்படினா go வராது, goes னு வரும். இதே இப்ப she எழுதும்போது goes. இதே it வரும்போது goes. they வந்தா go. only third person singular க்கு மட்டும் தான் s அல்லது es சேர்க்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணிருக்கோம்? goங்கற ஒரு verb வச்சு நம்ம pronounல பாத்துறோம். இப்போ இந்த third person singular வந்திருக்கு இல்லையா? அதுக்கு மட்டும் es சேர்த்திருக்கேன். மத்த எல்லாத்துக்கும் பாருங்க நார்மலா v1 மட்டும் தான் எழுதிருக்கேன். சரியா? இப்போ வேற ஒரு verb வச்சுக்கிறேன். play அப்படிங்கற எடுத்துக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். I play. we play. you play. he plays. He plays. She plays. It plays. They play. சரியா? சோ இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்கறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் verb அப்படிங்கிறது ரெண்டு செக்ஷன்ல வரும்னு சொல்லிருக்கேன். ஒன்னு v1 அப்படி இல்லனா v1 ஓட s அல்லது es சேர்ந்து வரும். சரியா? ஓகே, இப்போ எப்ப சார் v1 வரும்? எப்ப v1 ஓட s அல்லது es சேர்ந்து வரும் அப்படி பார்க்க போனோம்னா இந்த ப்ரோனவுன்ஸ்ல third person singular ஆன he, she, it எப்பலாம் வருதோ சரியா? அல்லது அத ரெஃபர் பண்ற மாதிரியான சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படினா நம்ம அந்த இடத்துல verb-ஓட s அல்லது es சேர்த்து போடணும். இதே மத்த எல்லா இடத்துல என்னதான் சொல்லிருக்கோம்? ஜஸ்ட் v1 மட்டும் அப்ளை பண்ணா போதும். எங்க அப்படினா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இதான். சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? go அப்படிங்கற ஒரு verb வச்சு பார்த்தோம். அப்ப எழுதும்போது என்னாச்சு? I க்கு go, we go, you go, he goes. third person singular வந்துச்சு இல்லையா? so he goes, she goes, it goes, they go. another ஒரு verb write அப்படினு வைக்கிறேன். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். I write, we write, you write, he writes, she writes, it writes, they write. சரியா? so okay, thank you.